தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இதுல தானம் தான் பிரதானம். அதனால தான் அப்படியே அந்த வார்த்தையிலே இருக்கு பிரதானம். ஒரு மனிதனால கண் தானம், அதற்கு மேல இரத்த தானம். என்ன கண் தானம்ன்றது நம்ம ஒருத்தனுடைய வாழ்க்கை வாழ்ந்து விட்டு ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை அல்ல, வாழ்க்கை முழுவதும் எவ்வளவு காலம் நம்ம இந்த உலகத்தில் வாழறோமோ அவ்வளவு நாள் வரைக்கும் கூட நம்ம இந்த இரத்த தானத்தை நாம் செய்து கொண்டே இருக்கலாம். இரத்த தானம், பிளட் டொனேஷன். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, ஹாஸ்பிட்டலில் தான் பேஷண்ட் அட்மிட் பண்ணிட்டோமே, நீங்கள் பிளட் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு வரும்போது நான் அவங்ககிட்ட சிரிச்சிட்டு நான் கேட்பேன், சரிம்மா நான் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் தரேன், இது எந்த கடையிலையாவது கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வாங்க, நாங்கள் எல்லா ஆன்டிபயோட்டிக்கோ மருந்தோ சலைனோ ஏற்றுற மாதிரி இதையும் நாங்கள் ஏற்றி விட்டுடுறோம். உடனே அவங்க சிரிச்சிடுவாங்க. ஒரு தானம் பண்ணக்கூடிய சிந்தனைக்கு ஒரு அந்த கட்டுக்குள்ளே வந்துட்டாலே நம்மகிட்ட இருக்கிற எல்லா விதமான தீய பழக்கங்களும் நம்மளை விட்டு போயிடுன்றது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு பேஷண்ட் வந்தார், அவருக்கு ஹீமோக்ளோபின் 18.1, 18 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது ஹீமோக்ளோபின். அவர்கிட்ட கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குது டாக்டர், ரொம்ப நிறைய இருக்குது நான் அப்போ சொன்னேன் இது அன்ஹெல்த்தி ஹீமோக்ளோபின் அப்படின்ட்டேன். அது காரணம் என்னென்னா அவர்கிட்ட இருக்கிற பழக்கங்கள். பிழையற்ற உங்கள் இரத்த குரூப் என்ன வகை சார்ந்தது என்பதில் எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, உடலில் ஆரோக்கியமாக இருக்கணும். மனசளவில் ஒரு தியாக சிந்தை வேணும், அந்த கொடை சிந்தை வேணும். குடி பழக்கத்திலேருந்து நிரந்தரமான ஒரு முடிவு எடுத்துக்கணும். புகை பிடிக்கிறத விட்டுடணும். உங்கள் ரத்தம் மற்றவங்களுக்கு உயிரை காப்பாற்றணும்னா இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் அந்த இரத்த தானம் என்ற எண்ணத்தையே விட்டுடுங்க. இதுக்கு பேர் தன்னார்வ குருதி கொடையாளர், வாலண்டரி பிளட் டோனர். கொழா தண்ணி, ரன்னிங் வாட்டர்னு சொல்கிறோம். அதை வந்து லேசாக அப்படி அமுத்திக்கிட்டு பிளட் இருக்கிற பிளட் அங்கே சேர்ந்துருக்கிற ரத்தமெல்லாம் வெளியில் வர்ற மாதிரி அமுத்தி நல்லா காமிச்சிக்கணும். ஸோ ஆல்கஹால் போடுறது, இப்போ ஃபெனாயில் போடுறது, அதே போட்டு ரொம்ப காரசாரமாக போட்டு அந்த இடத்த புண் பண்ணிடாதீங்க. எனக்கு 50 வயசு ஆகிடுச்சே இனிமேல் என் கொடுக்க ரத்தம் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு ரெக்கார்டே இப்போ இருக்குது. 80 years கூட 80 தடவை கொடுத்துருக்காருங்க. நக்கீர நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல் வணக்கங்களும். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு மக்களிடையே அதிகமான அளவில் ஒரு விழிப்புணர்வோடு, முக்கியமாக நம்முடைய தமிழகம், தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அது வேறு எதுலேயும் இல்லை, தானத்தில் நம்முடைய தமிழ்நாடு முதன்மை இடத்துல இருக்கிறதில்ல என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. தானம் அப்படின்னா டொனேஷன் என்றது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை. நிறைய சொத்து தானம் பண்ணுவாங்க, வீட்டை தானம் பண்ணுவாங்க, நிறைய உறவுகளை தானம் பண்ணுவாங்க, உரிமைகளை தானம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம உடல் ரீதியாக ஒவ்வொரு தனி மனிதனும் எந்த அளவுக்கு இந்த தானம் என்கிற ஒரு மிகப்பெரிய செயலில் ஈடுபடுத்த முடியும், ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒரு சின்ன அலசல். தானம் என்னாவே அதில் உள் அர்த்தம் என்னன்னா, பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யும் ஒரு மகத்தான செயல். அதைத்தான் நம்ம தானம்ன்றோம். தானம் வேற, கிஃப்ட் வேற, அன்பளிப்பு வேற, கொடுக்கல் வாங்கல் வேற, வியாபாரம் வேற. இதில் தானம்தான் பிரதானம். அதனால தான் அப்படியே அந்த வார்த்தையிலே இருக்குது பிரதானம்.
அன்பே பிரதானம் அப்படின்ற மாதிரி ஒரு மனிதனால் எப்படியெல்லாம் இந்த தானத்தில் தன்னை ஈடுபடுத்த முடியும் அப்படின்றத பற்றி சில விளக்கங்களை நான் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் இது ஏறக்குறைய ஒரு 2 நூற்றாண்டுகளாகவே இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். தானத்தில் சிறந்தது கண் தானம், அதற்கு மேலே இரத்த தானம். என்ன கண் தானம்ன்றது நம்ம ஒருத்தனுடைய வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு நாம் இந்த உலகை விட்டு போகும்போது அந்த கண், அந்த கருவிழி, கார்னியா ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் அதை தானமாக கொடுக்கிறதுக்கு சிலர் முன் வருகிறார்கள். ஆனால் இரத்த தானம்ன்றது நாம் உயிருடன் இருக்கும் போதே, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை அல்ல, வாழ்க்கை முழுவதும் எவ்வளவு காலம் நம்ம இந்த உலகத்தில் வாழறோமோ அவ்வளவு நாள் வரைக்கும் கூட நம்ம இந்த இரத்த தானத்தை நாம் செய்து கொண்டே இருக்கலாம். இரத்த தானம், பிளட் டொனேஷன். 70லெல்லாம் நாங்கள் மாணவர்களாக இருக்கும்போது நாங்கள் அரசாங்க மருத்துவமனையில், சென்னை மருத்துவக் கல்லூரியில் நான் பயின்றேன். அங்கே ஒரு முக்கியமான இடம் பார்த்திங்கன்னா பிளட் பேங்க், இரத்த வங்கி, இரத்த சேமிப்பு வங்கி, இல்லை இரத்த வங்கின்னு சொல்லலாம். அதில் அப்பொழுதெல்லாம் 2 வகையான தானம் செய்பவர்கள் இருப்பாங்க. அதில் ஒன்று காசுக்காக, பணத்துக்காக பெய்டு டோனர்ஸ் அப்படின்ற ஒரு முறை ரொம்ப காலம் இருந்துச்சு. அது இதில் என்ன கோராமன்னு சொன்னால், அந்த தானம் செய்தவருக்கே நாங்கள் ஒரு பாட்டில் ரத்தம் ஏற்ற வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரத்தம் சுண்டி போயிருக்கும். வறுமையின் காரணமாக குடிப்பதற்கு, போதை பழக்கத்துக்கு தன்னை அடிமையாக்கி கொள்வதும்போது காசு இல்லாமல் இருக்கிற அந்த நிலைமையை சமாளிப்பதற்கு ஒரு முறை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போய் கொடுப்பாரு, இன்னொரு முறை ராய்பேட் ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாரு, இன்னொரு முறை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் போய் கொடுப்பாரு, அப்புறமா பொது மருத்துவமனைக்கு வருவார். அவர் பார்க்கும்போது அவருடைய ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக, அவரே மூச்சு வாங்கிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவருக்கு 2 பாட்டில் பிளட் ஏற்றி அனுப்புவோம். இப்படியெல்லாம் இருந்த காலம் போய் இப்போ எல்லாமே கம்பல்சரியாக ஒரு வாலண்டரி டொனேஷன் அப்படின்றதில், இதில் நோ மோர் பெய்டு டொனேஷன் ஆஃப் பிளட் அப்படின்றத கொண்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. நிறைய பேஷண்ட்ஸு வந்து கேட்பாங்க, ஹாஸ்பிட்டலில் தான் பேஷண்ட் அட்மிட் பண்ணிட்டோமே, நீங்கள் பிளட்டு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு வரும்போது நான் அவங்ககிட்ட சிரிச்சிட்டு நான் கேட்பேன், சரிம்மா நான் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் தரேன், இது எந்த கடையிலையாவது கிடச்சதுன்னா வாங்கிட்டு வாங்க, நாங்கள் எல்லா ஆன்டிபயோட்டிக்கோ மருந்தோ சலைனோ ஏற்றுற மாதிரி இதையும் நாங்கள் ஏற்றி விட்டுடுறோம். உடனே அவங்க சிரிச்சிடுவாங்க. ஏன்னா இந்த இரத்தம் என்பது உயிர். ஆக்சுவலாக அதை அதை தானம் பண்ணி ஒரு உயிரை காப்பாற்றலாம். அந்த இரத்த அணுக்கள், அதுக்கு பேரே உயிரணுக்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த அளவுக்கு உடம்பினுடைய உயிர் வாழ்வதற்கு வெகு முக்கியமான, இன்றியமையாததாக விளங்குவது நம்முடைய ரத்தம். அது ரத்தம் ஓட்டம். ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கணும், மூமெண்ட்லேயே இருக்கணும். நின்று போச்சுன்னா அவ்வளோதான், தெர் இஸ் நோ லைஃப். அது உடம்பில் எந்த பகுதியில் நின்னாலும் சரி. இப்போ மூளைக்கு போகிற ரத்தம் ஒரு பகுதியில் நின்றுச்சா அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் வந்துடுது. கண்ணுக்கு போகிற நரம்பில் ரத்தம் அடைச்சிக்கிச்சா கண் பார்வை போயிடுது. காதுக்கு போகிற நரம்புக்கு போகிற ரத்தம் நின்றுடுச்சா காது கேட்காம போயிடுது. குடலுக்கு போகிற ரத்தம் நின்று போச்சா உடனே அது கேங்க்ரீன் ஆகிடுது.
காலுக்கு போகிற ரத்தம் அடைபட்டுருச்சா, கால் வந்து ரத்தம் இல்லாமல் சுண்டி இன்ஃபெக்ஷன் ஆகி அதை நம்ம ஆம்புடேஷன் பண்ணுற அளவுக்கு அது ஆகுது. இப்படி ஹார்ட்டுக்கு போகிற ரத்தம் நின்றுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வருது. இப்படி அது உயிரை பறிக்கிறதோ இல்லையோ அந்த உறுப்பினுடைய சதைகளை திசுக்களை அது மரணம் அடைவதற்கு தயாராக இருக்குது. எனவே தான் இந்த பிளட் சர்க்குலேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபார் எனிஒன் டு லிவ் ஹெல்த்திலி அண்ட் ஹாப்பிலி. இதை ஒரு முன்னுரையாக வைத்து நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். இரத்த தானம், கண் தானம், உறுப்பு தானம், நம்முடைய உறுப்புகளை கூட தானமாக கொடுக்கறது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் பிரபலமாகி கொண்டு வருகிறது. இதுலேயும் முதலிடம் வகிப்பது நம்முடைய தமிழ்நாடு தான். அதை குறித்து இன்னொரு நாள் பார்க்கலாம். உறுப்புகள் என்ன, நம்முடைய எல்லா உறுப்புகளுமே தானம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ப்ரொவைடர். அதை தக்க சமயத்தில் தக்க மருத்துவர்களுடைய உதவியோடு தக்க நபருக்கு அதை நாம் பொருத்தும் போது அந்த நபருக்கு அது உயிர் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதனால் இப்போது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்துருச்சு, லங் டிரான்ஸ்பிளான்ட் வந்துருச்சு, இன்னும் குடல் டிரான்ஸ்பிளான்ட் கூட வந்துருச்சு, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்துருச்சு, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது உடம்புல எந்த பகுதியை வேணாலும் எடுத்து நம்ம வைக்கிறோம். இந்த அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறி போச்சு. இரத்த தானம் எந்த வகையில் ஒருத்தருக்கு உதவியாக இருக்குது? நான் ஏற்கனவே சொன்னபடி ஒருத்தருக்கு அந்த உயிருடன் இருக்கும்போது எல்லா உறுப்புகளையும் நம்ம தானம் பண்ணிட்டா அப்புறம் அவருக்கு உயிர் இருக்காது. எனவே தான் இந்த லிவர், கல்லீரல் அதனுடைய ஒரு பகுதியை வேணால் தானம் பண்ணலாம். ஏன்னா அந்த கல்லீரலுக்கு திரும்பவும் எந்த இடத்துல அது சின்ன ஒரு 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 பீஸ் எடுத்து நம்ம மற்ற தேவைப்பட்டவங்களுக்கு வச்சா கூட அந்த உடம்புல போய் அது வளர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அந்த லிவர். நம்ம கடவுள் கொடுத்துருக்கிறது 2 கிட்னி, சிறுநீரகம். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு கிட்னியை வந்து டொனேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் நிறைய மக்கள் பயன்படுறாங்க. நமக்கு ஆரோக்கியம் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும்னு சொன்னால் அந்த தானம் பண்ணுவருடைய உடல்நிலை, அவருடைய ஹெல்த் கண்டிஷன். எனவே தான் நான் இந்த தானம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொதுவான பேர் வச்சுருக்கிறேன். என்னன்னு கேட்டால் அவங்க ஒரு பொது சொத்து, பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிடுறோம். ஏன்னாக்க அவங்களால நிறைய நபர்கள் பயனடைகிறதுனால அவங்கள ஒரு பொது சொத்துன்னு கூப்பிடுறோம். லிவர், கிட்னி இந்த 2ம் தான் உயிரோடு இருக்கும்போதே தானம் பண்ணக்கூடிய ஒரு செயல். மற்ற உறுப்பு தானமெல்லாம் இந்த பிரெயின் டெட்டு அப்படின்ற ஒரு கண்டிஷனில் உள்ள நபர்களுக்கு அந்த உறுப்பெல்லாம் எடுத்து சரி இனிமேல் இவருக்கு வாழ்க்கை இல்லை, இவர் ஒரு ஜடமாக இருக்கிறாரு, பிரெயினுடைய எந்த ஆக்டிவிட்டியும் வந்து மற்ற உறுப்புகளை செயலாற்றுவதற்கு உதவி செய்யவில்லை, நினைவு திரும்பவில்லை, ஆனால் ஹார்ட் துடிக்குது, மூச்சு வாங்குறாரு, கிட்னி நல்லா வேலை செய்யுது, சிறுநீர் போகுது. அப்படின்னும் போது அவர்களை நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இனிமேல் இவரை ஒரு டோனராக நம்ம உபயோகிச்சுக்கலாம் அப்படின்னு வரும்போது அதுக்கு பேர் கெடாவரிக் டிரான்ஸ்பிளான்ட். அவர் வந்து ஒரு கெடாவரிக் சமானமாக அவர் எடுத்துடுறோம். ஆல்மோஸ்ட் இறந்துட்டார், பிரெயினுடைய ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக நின்று போச்சு. அந்த மாதிரி சமயத்தில் இவருக்கு இனிமேல் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னும்போது உறவினர்கள், முக்கியமாக குடும்பத்தார்கள் அவர்களுடைய முழு அனுமதியோடு தான் இந்த செயலை செயல்படுத்துகிறாங்க மருத்துவர்கள் இன்றைய காலகட்டத்தில். அப்படின்னு வரும்போது இது குடும்பத்துக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குது. அப்போ இன்னொரு டொனேஷன் இருக்குது. அது எப்படின்னா, இறந்த பிறகு
அவங்களுடைய முழு உடலையும் மருத்துவ படிப்புக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அதுக்கு ஒரு முறை இருக்குது. அது இப்போ நிறைய டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸில், மருத்துவ கல்லூரிகளில், ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸில் இந்த மாதிரியான செயல்களுக்கு சில நபர்கள் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, உடல் தானம் அப்படின்றாங்க. நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை புதைக்காமல் இல்லை எரிக்காமல் இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு மனப்பூர்வமாக எழுதி கொடுக்கும்போது, அவர் இறந்த பிறகு அந்த உறுப்பை, அந்த உடலை எந்த இடத்துல அவங்களுக்கு தேவை இருக்கோ அந்த மருத்துவ கல்லூரிக்கோ அல்லது ஆராய்ச்சி கொடுத்துக்கோ நாம் அதை பயன்படுத்தி கொள்வதற்கு அது ஒரு வகையான தானம். இப்போ இரத்த தானம் பண்ணும்போது ஒருத்தர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லும்போது, நான் என்னுடைய பேஷண்ட்ஸுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு பொது சொத்துங்க இன்னையிலேருந்து. அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, இன்றையிலேருந்து உங்கள்கிட்ட உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற எந்த ஒரு சகவாசமும் இருக்கக்கூடாது. முக்கியமாக ஓவர் வெயிட்டு, ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹை பிளட் ப்ரெஷர் இதெல்லாமே உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய ஒரு வியாதிகள். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் உங்களை வாழ்க்கை முறையை முதல்ல மாற்றணும். ரெண்டாவது, எந்த விதமான போதை பழக்கமும் இருக்கக்கூடாது. புகையாக இருக்கட்டும், குடிப்பழக்கமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது போதை மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ற பழக்கமாக இருந்தாலும் அவங்ககிட்டேருந்து அந்த ரத்தத்தை நீங்கள் என்ன தான் வந்து அதை நீங்கள் தானமாக கொடுத்தாலும் பாவம் அதில் நாங்கள் உபயோகிக்க முடியாமல் போகுது. எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள் என்னவென்றால், நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு தானம் பண்ணக்கூடிய சிந்தனைக்கு ஒரு அந்த கட்டுக்குள்ளே வந்துட்டாலே நம்மகிட்ட இருக்கிற எல்லா விதமான தீய பழக்கங்களும் நம்மளை விட்டு போயிடுன்றது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படி நான் என்னுடைய அறிவுரையை ஆலோசனையை கேட்டு தன் குடி பழக்கத்தை விட்டவங்க, ஸ்மோக் பழக்கத்தை விட்டவங்க, போதை பழக்கத்தை விட்டவங்க இன்றைக்கி ஏராளமாக இருக்காங்க. அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கூட. ஒரு மருத்துவனாக இவ்வளோ பேரை நான் வந்து ஒரு குடிப்பழக்கத்திலேருந்து மாற்றுறதுக்கு அவங்களுடைய அந்த நல்ல செயல், அந்த தானம் பண்ணுற ஒரு செயலுக்கு அவங்க வில்லிங்காக இருப்பாங்க, ஆனால் அவங்க அன்ஃபிட்டாக இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவேன், நீங்கள் இன்னிலேருந்து ஒரு 3 மாதம் டைம் எடுத்துக்கோங்க, உங்கள் உடல்நிலையை சீராக்கிட்டு வாங்க. அதுக்கு நாங்கள் சில மருந்து மாத்திரைகள்லாம் கொடுக்குறோம். இப்போ இந்த லிவர் ஹெல்த்தியாக இல்லை, கிட்னி சரியாக இல்லை, பிபி அதிகமாக இருக்குது, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது, ஹீமோகுளோபின் ரொம்பவே அதிகமாக இருக்கும் சில பேர்த்துக்கு. இன்றைக்கி இப்போ கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு பேஷண்ட் வந்தார். அவருக்கு ஹீமோகுளோபின் 18.1, 18 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது ஹீமோகுளோபின். அவர்கிட்ட கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குது டாக்டர், ரொம்ப நிறைய இருக்குது நான் அப்போ சொன்னேன் இது அன்ஹெல்த்தி ஹீமோகுளோபின் அப்படின்ட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா அவர்கிட்ட இருக்கிற பழக்கங்கள். அவர் நல்லா ஸ்மோக் பண்ணுறாரு. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மோக் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த லங்ஸில் அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து குறையும் போது அதை ஈடுகட்டுவதற்காக இந்த இரத்த அணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும். அது பேர் பாலிசைத்தீமியான்னு சொல்கிறோம். ஸோ இதனால் அவர் அந்த பழக்கத்திலேருந்து மீண்டு வரலன்னா அவர் கொடுக்குற இரத்தத்தை நாங்கள் எந்த வகையான நோயாளிக்கும் பயன்படுத்த முடியாது. எனவே அவருக்கு ஒரு கண்டிஷனோடு இன்றைக்கி அனுப்பிச்சிருக்கிறேன். நீங்கள் முதல்ல எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டு உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுக்குற வாழ்க்கை முறையை நீங்கள் எடுத்து மாற்ற மருந்து உங்கள் உடம்புல அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் போய் உங்கள் ரத்தம் கெட்டு போயிருக்கிறத ஹெல்த்தியாக மாற்றிட்டு வாங்க. உங்களை நாங்கள் ஒரு டோனர் லிஸ்ட்டில் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக தான் போனார். நாளைக்கு வரும்போது தான் தெரியும் எப்படி வராருன்ட்டு. அவர் கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸுங்க, வீட்டு கவலைங்க, எனக்கு 4 குழந்தைங்க, 2 பேர்த்து தான் நான் கரையேற்றிருக்கேன், இன்னும் 2 பேர் கரையேற்றணும், அந்த கவலை. நீங்கள் இதே மாதிரி பழக்கத்தை தினம் குடிச்சிட்டு புகை பிடிச்சிட்டு இருந்தீங்களா அந்த 2 பேர் எப்படி நீங்கள் கரையேற்ற முடியும்? சம்பாதிக்கிறதுல 3/4 அதுக்கே போயிடுது. அப்புறம் எங்கேருந்து 2 பொண்ணுங்கன்னு சொல்லுவார் சொல்கிறீங்க? இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் சொசைட்டியில்.
இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். எனவே தான் முதலாவது அந்த தானம் செய்பவர் உடல்நிலையை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். அதுவும் தவிர தனக்குள்ள இந்த ஹெப்படைட்டிஸ், HIV, ஹெப்படைட்டிஸ் C, B அண்ட் HIV கிருமி ஏதாவது நோய் தொற்று இருக்குமானால் அவங்க இரத்த தானம் கொடுக்க முடியாது. இது உண்மைதான். அவங்க குரூப் ரொம்ப ரேர் குரூப்பாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசை கூட இருக்கலாம். ஆனால் இந்த நோய் தொற்று இருக்கிறதுனால அவங்கள நாங்கள் ஒரு ஃபிட் பர்சனாக சேர்க்க முடியாது. எனவே தான் இந்த உடல் ஆரோக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மட்டும் இந்த இரத்த தானம் என்கிற ஒரு திட்டத்தை மனசுக்குள்ளே வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நாம் மனசளவிலையும் உடல் அளவிலையும் சுத்தமாயிடணும். தேவையில்லாத பழக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை ரத்தம் உங்கள் பிளட் குரூப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் ஒரு சில சமயங்களில் தவறு ஏற்படுது. நீங்கள் என்ன பிளட் குரூப்புங்க? அவர் ஒரு குரூப் சொல்லுவார். எப்படிங்க சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன் சார், நான் ஸ்கூலில் லைசன்ஸ் எடுக்கும்போது நான் சொன்ன குரூப் தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அது எவிடன்ஸ் இருக்கா? இல்லை. ஆனால் எவிடன்ஸ் எதில் இருக்குது? அந்த லைசன்ஸில் போட்டிருக்காங்க. அது யார் எழுதுனது? அவர் தான் எழுதியிருப்பார். O பாசிட்டிவாக B பாசிட்டிவாக எதோ எழுதியிருப்பார். ஆனால் அவருக்கு ரத்தம் தேவையோ இல்லை அவர் இரத்த தானம் கொடுக்க வந்தாலோ அவங்களுடைய குரூப்பை திருப்பி மீண்டும் ஒரு முறை சரி பார்க்காமல் அவருக்கு இந்த குரூப் சேர்ந்தவர்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம், சொல்லவும் கூடாது. அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு லைசன்ஸு இதில் அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல, அதில் எரர்ஸ் நடக்கிறத நாங்கள் இன்னும் பார்க்குறோம். எனவே அந்த சரியான இரத்த குரூப் எந்த வகை சார்ந்தது அப்படின்றதில் ஒரு தெளிவு வேணும். சில சமயங்களில் அவங்க பிளட் குரூப்பை ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்க, அவங்க குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை பிளட் குரூப்பை ஞாபகம் வச்சுருப்பாங்க, ஒய்ஃப் பிளட் குரூப்பை ஞாபகம் வச்சுட்டு அதுதான் என்னதுன்னு சொல்லி சாதிப்பாங்க. இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் பார்த்தா அது வேறவங்களுக்கு தான் இருக்கும். ஏங்க இப்படி செஞ்சீங்க? இல்லை சார், எங்கள் மனைவிக்கு அந்த குரூப் அப்படியே மனசு பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சரியான உங்கள் பிழையற்ற உங்கள் இரத்த குரூப் என்ன வகை சார்ந்தது என்பதில் எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, உடலில் ஆரோக்கியமாக இருக்கணும். மனசளவில் ஒரு தியாக சிந்தை வேணும், அந்த கொடை சிந்தை வேணும். அதை பணமாக மாற்றவோ வியாபாரமாக செய்யவோ ஏதோ ஒரு காரியத்தை சாதிப்பதற்கோ இந்த இரத்த தானத்தை உபயோகிக்கக்கூடாது. குடிப்பழக்கத்திலேருந்து நிரந்தரமான ஒரு முடிவு எடுத்துக்கணும். புகை பிடிக்கிறத விட்டுடணும். உங்கள் ரத்தம் மற்றவங்களுக்கு உயிரை காப்பாற்றணும்னா இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் அந்த இரத்த தானம் என்ற எண்ணத்தையே விட்டுடுங்க. அது எப்படின்னா போட்டோம், நீங்கள் 18 வச்சுக்கோங்க, 17 வச்சுக்கோங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். 3 மாதத்துக்கு ஒரு முறை தாராளமாக ஒருத்தர் பிளட்டு கொடுக்கலாம். ஏன்னா அது கிணத்து தண்ணி மாதிரி எடுக்க ஊறும். இதான் முக்கியம். தேவைக்கேற்றபடி நீங்கள் என்ன பண்ணலாம், நாங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறோம், யாருக்கெல்லாம் ரத்தம் தானம் செய்யணும்னு என்ன வருதோ அவங்க குரூப்பை முதல்ல ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு வேறு ஏதாவது தொற்று நோய் கிருமிகள் அவங்க உடம்புல இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள இடத்துலையோ இல்லை நீங்கள் ஏதாவது லைன்ஸ் கிளப்லேயோ ரோட்டரி கிளப்லேயோ நீங்கள் மெம்பராக இருக்கும்போது அவங்க மூலமாக கூட உங்களை பதிவு பண்ணி கொள்ளலாம். பண்ணும்போது என்ன ஆகும்னா, யாருக்காவது ஒரு ரத்தம் இம்மீடியட்டாக தேவைப்படுது, ஒரு மாஸ் கேஷுவாலிட்டி, ஒரு ஆக்சிடெண்ட்டு, 4-5 பேர் அடிபட்டுறாங்க, உடனடியாக ரத்தம் கொடுக்க வேண்டிய நிலம் வருது, ஒரு இருதய ஆப்ரேஷன் வருது, ஒரு மேஜர் ஆப்ரேஷன் வருது, ஒரு அப்படியான சூழ்நிலைகள் உருவாகும்போது நிறைய ரத்தம் நமக்கு தேவைப்படும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்களாகவே முன் வந்து அந்த பிளட் பேங்க், நீங்கள் ஏற்கனவே பக்கத்தில் ஒரு பிளட் பேங்க்கோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அங்கே போய் கூட உங்கள் பேர் பதிவு பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் என்னுடைய பேருங்க, இது என்னுடைய கான்டாக்ட் நம்பரு, இது என்னுடைய அட்ரெஸ்ஸு. எப்பெல்லாம் இந்த குரூப் உங்களுக்கு தேவைப்படுதோ எனக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம், நீங்கள் வரலாம். யாருக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது.
நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து அந்த குரூப் உங்கள் குரூப் ஓ குரூப் இருக்கலாம், தேவைப்படுறது பி குரூப்பாக கூட இருக்கலாம். ஆனால் கூட நீங்கள் போய் பிளட்டு கொடுக்கலாம். அது முக்கியம். அதனால் ஓ குரூப் பிளட்டு மாற்றி மாற்றி கொடுக்க மாட்டோம். ஆனால் திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி இன்னொருத்தர் வருவார், அவருக்கு அவர்கிட்ட இருக்கிற பிளட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையானதாக இருக்கலாம். ஸோ உடனே அது என்ன பண்ணுவாங்க, அந்த பிளட் பேங்க் அதை அனலைஸ் பண்ணி யாருக்கு சரியான குரூப் உள்ள நோயாளிக்கு கொடுக்கலாம். இப்படி இதை வந்து இந்த குரூப்பு தான்ட்டு இல்லை, நீங்கள் ஒரு குருதி கொடையாளராக மாறணும், அவ்வளோதான். இதுக்கு பேர் தன்னார்வ குருதி கொடையாளர், வாலண்டரி பிளட் டோனர். முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் எப்பவுமே எவர் ரெடியாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் உங்களை சுத்தமாக வச்சுக்கணும், உங்கள் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். எதையுமே மறைச்சி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துடக்கூடாது. அப்படி இருந்தால் கூட பிளட் பேங்க்கில் அதை கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனால் பரிசு பண்ணி பார்க்கும்போது உள் உறுப்புகள் ஏதாவது பாதிப்பு இருக்கும். எனவே இரத்தம் தானம் பண்ணுவது மிக சிறந்தது. இதனால் உடல் ஆரோக்கியம் எந்த வகையிலும் கெட்டு போகாது. எவ்வளோ நாள் வேணாலும் கொடுக்கலாம், எத்தனை முறை வேணாலும் கொடுக்கலாம். திஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். கண் தானம்னா அதோடு போச்சு. லிவர்னா ஒரு தடவை தான் கொடுக்க முடியும், கிட்னினா ஒரு கிட்னி தான் கொடுக்க முடியும். ஆனால் ரத்தத்தை எத்தனை முறை வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன், நீங்கள் உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக அதுக்கு வச்சுக்கணும். திடீர்னு ஒருத்தருக்கு ஊசி குத்துக்குது, இப்போ நீடில் ஸ்டிக் இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு சிக்கலான இது. அந்த நபருக்கு வந்து ஒரு வேளை ஏதாவது வைரஸ் கிருமி அவர் உடம்புல இருக்கலாம். அவருக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த குத்துன நீடில் வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைடருக்கு குத்திக்கலாம். அதுக்கு பேர் நீடில் ஸ்டிக் இன்ஜுரி. இதை வந்து இமீடியட்டாக நம்ம நோட்டிஃபை பண்ணி அந்த நோய் இருக்கா இல்லையான்னு பார்த்து அந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட எந்த அளவுக்கு அந்த வைரஸினுடைய தாக்கம் இருக்குது இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுல முக்கியம் காமிக்கணும். நமக்கும் இருக்கா இல்லையான்றதை ஒரு பீரியாடிக்கலாக ஃபாலோ பண்ணிக்கணும். சில பேர் ரத்தம் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, உடனே வாய்க்குள்ளே வச்சு அப்படியே சப்பின்னு இருப்பாங்க. அது தப்பு. ஏன்னா ஒருவேளை அது பாதிக்கப்பட்ட கிருமியினுடைய ரத்தமாக இருக்கும் பட்சத்தில் அது தேவையில்லாமல் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம். நம்ம என்ன செய்யணும், ஓடுகிற தண்ணியில் குழா தண்ணி ரன்னிங் வாட்டர்னு சொல்கிறோம், அதை வந்து லேசாக அப்படி அமுத்திக்கிட்டு பிளட் இருக்கிற பிளட் அங்கே சேர்ந்துருக்கிற ரத்தமெல்லாம் வெளியில் வர்ற மாதிரி அமுத்தி நல்லா காமிச்சிக்கணும். ஸோ ஆல்கஹால் போடுறது, இப்போ ஃபெனாயில் போடுறது, அதே போட்டு ரொம்ப காரசாரமாக போட்டு அந்த இடத்த புண் பண்ணிடாதீங்க. நீங்கள் சிம்பிள் ரன்னிங் வாட்டரில் ஒரு சாதாரண சோப்பு தண்ணி வச்சு கழுவி க்ளீன் பண்ணி விட்டாலே போதும். டெட்டனஸ் டாக்சைடு இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். வேறு ஏதாவது அவருக்கு ஏற்கனவே பாதிப்பு இருந்தால் அதுக்குள்ளே தடுப்பூசியை நம்ம மருத்துவரின் ஆலோசனை பேரில் போடலாம். யார் வேணாலும் கொடுக்கலாம். எனக்கு வயசாகி போச்சே, எனக்கு 50 வயசு ஆகிடுச்சே, இனிமேல் என் கொடுக்க ரத்தம் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு ரெக்கார்டே இப்போ இருக்குது. 80 இயர்ஸ் கூட 80 தடவை கொடுத்துருக்காருங்க. அவங்கெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல, ரத்த தானம் பண்ணுறதுக்குன்னே பிறந்த ஜென்மமாக நான் நினைக்கிறேன். வேறு எந்த வகையில் அவங்களை நான் பாராட்ட முடியாது. எனவே யார் வேணாலும் கொடுக்கலாம், provided they are physically, mentally fit. They should not have any other inside health problems. They should not be having any viral infections or bacterial infection or any other disease, communicable disease. இதை நம்ம தெரிஞ்சாக்கணும். சுகர் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், பிபி இருந்தால் நார்மல் ஆக்கிக்கணும், கொலஸ்ட்ரால்லாம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத பழக்கங்களுக்கு முற்றிலுமாக இதை வச்சே பாதி பேர் நாங்கள் நார்மல் ஆகிறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறோம். பாருப்பா, நீ ரேர் குரூப்பாக இருக்க, உன்னால் 10 உயிர் காப்பாற்றப்படலாம் உன்னுடைய வாழ்க்கையில். அதுக்கு நீ வந்து உன்னுடைய பழக்கத்தை விட்டு நீ மாறணும். அப்படி மாறினீன்னா யூ வில் பிகம் அ ஹெல்த்தி டோனர், ஃபிட் டோனர். இதெல்லாம் மனசில் வச்சு இந்த இரத்த தானத்தை ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டியாக ஒவ்வொரு பிரஜையும் கடைப்பிடிக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, உலகம் எங்கும் இதில் ஜாதியோ மதமோ கல்வியோ எதுவுமே குறுக்க வராதுங்க. ரத்தம் எல்லாரும் ஒரே ரத்தம்தான். எனவே
இதை மனசில் வச்சு நம்ம நாட்டில் இதுவே சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமை வளர்க்குறதுக்கு இந்த இரத்த தானம் கண்டிப்பாக உபயோகமாகும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.